தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் திரு சூசை அவர்கள், ஃபாதர் சூசை என்று அழைக்கப்படுகிற சூசை அவர்களை நேர்காண்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தமிழன் தொலைக்காட்சியில் நான் முதல் முறையாக பேசுகிறேன். அது அரசியல் அரங்கம் என்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கு முதல் முறையாக கலந்துக்கிறேன். அதனால் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அதை கண்டு காண்கிற அனைவருக்கும் முதலாவது என்னுடைய முதல் கண் வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 முறையும் அமைச்சராக இருந்து 3வது முறையும் அமைச்சராக உங்களது தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, நான் பொதுவாகவே எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் மந்திரி ஆகிறாரு ஆகலைங்கிறது ஒரு 2வது. ஆனால் வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு பதிவு, அண்ணல் அம்பேத்கருக்கு பின்பு பாராளுமன்றத்தில், அமைச்சரவையில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்கு நான் இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்கிறீங்க, ஆனால் சில நேரங்கள் எதிர்த்தும் பேசுகிறீங்க. அவருக்கு எதிராகவும் களமிறங்குறீங்க, அவருக்கு எதிராகவும் வேறு கட்சிகளையும் ஆதரிக்கிறீங்க. இது ஒரு முரணா தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் இன்னைக்கு தான் பதவியேற்று உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 10 ஆண்டுகள் அப்படி தானே ஆரம்பத்தில் அதாவது தலைமை ஒன்று செய்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. இல்லை, அதாவது இந்திய குடியரசுக் கட்சி என்பது மக்கள் பணியாற்றுகிறது. ஆட்சி பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அதில் வேகமாக குறுக்கு வழியில் போகணுங்கிற எந்த சிந்தனையை கொண்ட நோக்கம் கிடையாது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய நோக்கம். அது மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மக்களுக்காக பணி செய்யணும். அது மாத்திரமல்ல, சட்டத்தினுடைய வடிவத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சட்டம் எல்லாருக்கும் சமம், அதை சொல்லணும். அப்படிங்கும்போது நம்ம நம்மளோடு கூட இருக்கிறவங்களோட கூட இருந்தே கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அது யதார்த்தம் கிடையாது இல்லையா? நான் யதார்த்தத்தை எப்போவுமே சொல்லுவேன். அதில் யதார்த்தத்தை சொல்லுகிறதுல தவறாக இருந்ததுன்னா அது யாரும் தவறாக புரிந்து கொண்டா நான் அதுக்கு ஒன்றும் நடைமுறை உலகத்தோடு ஒன்று சேர்ந்து போகாமல் ஒரு சரி அல்ல என்று நினைத்தும் கூட மாற்று கருத்தை தூக்கி பிடித்து அதன் மூலமாக புகழ் தேடுகிறீர்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நான் புகழ் தேடணும்னு நினச்சிருந்தேன் நானே மத்தியில் அமைச்சராக இருப்பேன். நீங்கள் விளையாட்டாக நினைக்காதங்க. நானே மத்தியில் அமைச்சராகிடலாம், மாநிலத்தில் அமைச்சராகிடலாம், எம்பி ஆகிடலாம், எம்எல்ஏ ஆகிடலாம், எதை வேணாலும் ஆகிடலாம். எனக்கு பணி செய்கிறது மட்டும்தான், மக்கள் பணி மட்டும்தான். அதில் ராம்தாஸ் அத்வாலேயை மிக நேசிக்கிறவன் நான். அவர் காட்டுகிற திசையில் அப்படியே பயணிப்போம். ஆனால் அவர் எங்களை தவறாக இது வரைக்கும் வழிநடத்தினது கிடையாது. இப்போ பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் இருக்கிறேன், அதனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்லத்தான் கேட்கணும்னு அவர் இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலையும் சொல்லலை. தமிழ் மாநிலத்தில் இதுவரைக்கும் சொல்லலை. நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிகிட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 21 பேரை நிறுத்தி நாங்கள் களம் கண்டிருக்கோம். ஆமாம். இப்போது அதாவது எந்த தொகுதியிலையும் நின்று வெல்லவில்லை அவர். யார்? அத்வாலே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுதானே மும்பையில் மையப்பகுதியில் தாதரில் நின்று வெற்றி பெற்றவர் மக்களவை தேர்தலில் முன்னாடி. இப்போ நான் சொல்கிறேன், அதற்கு பின்பு 2 முறை பண்டர்பூர் என்கிற தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியை மாற்றி வேறொரு தொகுதியில் கொண்டு நிறுத்தி காங்கிரஸ் அவரை தோக்கடிச்சாங்க. அம்பேத்கரவை தோக்கடிச்சாங்க. அதை போல் அவரை தோக்கடித்ததுனால நாங்கள் ஒரு வெறி கொண்டு காங்கிரஸை தோக்கடித்தோம். அதனால் பீம் சக்தி சிவசக்தி என்கிற ஒரு அமைப்பை பால் தாக்கரே தலைமையில், அத்வாலே தலைமையில் அதை ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. அதற்கு பின்பு இப்போ இந்த மக்களவையிலும் 18வது மக்களவையிலும் இதற்கு முந்தைய மக்களவையிலையும் அமைச்சராக இருக்கிறாரு. இந்த அமைச்சரவை பொறுப்புக்கு அவர் மக்களை நேரடியாக சந்திக்கலை. இதை எப்படி பேசுகிறாங்கன்னா, ராஜாஜி முதற்கொண்டு பார்ப்பனர்கள் புறக்கடை வழியாக பதவிக்கு வந்திருக்காங்க. இன்றைய நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உட்பட இதை ஒரு குறையா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சைடில் இருந்து உங்கள் தலைவரை அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் தான் புதுசாக அந்த கருத்தை இப்போ அங்கே இல்லை, அது உருவாக்கி விடுறேன். பரவலாக பேசுகிறத சொல்கிறேன். இல்லை மக்கள் யாரும் இது வரைக்கும் அப்படி பேசலை.
ஏனென்றால் பாராளுமன்றத்தில் தேர்தலில் களம் கண்டவர் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்தலில் களம் காண ஆயத்தமாக இருந்து நாங்கள் அதனால தான் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்னு அறிக்கை கொடுத்தாரு. எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, மற்ற எங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற வைப்பதற்கு உங்களுடைய பணி அவசியம். நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து ஒரே தொகுதியில் மையம் கண்டால் எல்லா தொகுதியும் போக முடியாதுன்னு இந்தியா முழுக்கும் அவர் அனுப்புனாங்க. இந்தியா முழுக்கும் அவருடைய பிரச்சாரங்கள் இருந்தது, அனல் பறக்கிற தீவிர பிரச்சாரம் இருந்தது. பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக பாடுபட்டார். பொதுவாக ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு இந்துத்துவ தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிற ஆர்எஸ்எஸோட ஒரு அரசியல் முகமான பாரதிய ஜனதாவிற்கு தலித் மக்களுடைய அல்லது பட்டியல் இனத்து மக்கள், மைனாரிட்டி மக்கள், சிறுபான்மை மக்களிடத்தில் ஒரு வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதை மாற்றுவதற்காக ஒரு பகடைக்காயாக ராம்தாஸ் அத்வாலேயை பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறதா? அதாவது பஸ்வான் இருந்தார், அப்போ யாரும் இந்த கேள்வியை கேட்கல. ராம்விலாஸ் பஸ்வான் வந்து இவர் போவதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதாவில் வாஜ்பாய் தலைமையில் அவர் மத்தியில் அங்கம் வகித்தார், அமைச்சரவை கேபினட் அமைச்சர் வகித்தார். எங்களுக்கு இப்போ இந்த பாராளுமன்ற இந்த முதல் அவையில் கூட கேபினெட்டு கேட்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்காக கூட நின்றுருக்குறோம், துணை நின்றுருக்குறோம். அப்படி பதவி தான் ஆசை என்றால் கேபினெட்டு தான் கேட்டு அடம் பிடிச்சிருப்போம். நாங்கள் அப்படி எங்களுடைய அமைச்சருடைய நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பதவிக்காகவோ அதற்காகவோ என்னுடைய கட்சி ஒருபோதும் பாடுபடலை. ஒரு கூட்டணி தருமம் எங்களை மதித்து வைத்திருக்கிறார்கள், அதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் உறுதியாக இருப்போம்னு சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாரு, உறுதியாக இருக்கிறாரு. இப்போ அவர் வகித்த துறையை வந்து சிறப்பாக வகித்ததுனால தொடர்ந்து அதே துறையில் பங்கு வகிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. அந்த தொகுதி அந்த துறையை பொறுப்படுத்து எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக மக்களிடையே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு உயர் சாதி வகுப்பினருக்கான கட்சி என்ற ஒரு கருத்து நிலவி கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் போய் அதை பட்டியலினத்தவர்களுக்காக பாடுபடுகிறவர், சமத்துவத்தை பேணுகிறவர், நல்ல பெயரோடு இருக்கிற இந்த அத்வாலே அவர்கள் ஒரு அடிமைத்தன பண்போடு நடந்து கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்ய நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? 5 எம்பிக்களை வைத்துக்கிட்டு 50 எம்எல்ஏக்களை வைத்துக்கிட்டு அதை கொண்டு அடமானம் வச்சு ஒரு பதவி வாங்கினா நீங்கள் அடிமைன்னு சொல்லலாம். எங்ககிட்ட எம்பியும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாதுங்க. அதனுடைய ஒரு முகம் இருக்குல்ல, அதாவது பட்டியல் இனத்தோட அந்த முகம் இருக்கு பாருங்க, மக்கள் அம்பேத்கரோட கட்சி. அதாவது மக்களுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மாத்திரமல்ல, எல்லா மக்களுடைய அன்பை பெற்றவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், அதிகமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கக்கூடியவர். நீங்கள் சொல்கிறது போல் அவருக்கு ஒரு முகம் இருக்குது. ஆனால் அந்த முகத்தை வந்து நீங்கள் மதிக்கலையே, நீங்கள் அதை கனப்படுத்தலையே. காங்கிரஸ் திட்டமிட்டு அவரை தோக்கடித்தது மாத்திரம் இல்லாமல் அவர் குடியிருந்த வீட்டவே உடனே காலி பண்ணி வெளியில் சாமான் அள்ளி போட்டாங்களே. அப்போது இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதி என்று நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா, அந்த பிரதிநிதியை அவமானப்படுத்தினது யார்? காங்கிரஸ் தானே அவமானப்படுத்துச்சு. நீங்கள் காங்கிரஸுக்கு போகாமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. சரி, மற்ற கட்சிகள் இருக்குது, நீங்கள் தனித்து இயங்கலாம். தனித்து இயங்கணும். மும்பையில் பாராளுமன்ற, அதாவது மராட்டிய மாநிலத்தில் 3வது அணி அமைத்து காங்கிரஸை தோக்கடித்தோம். 3வது அணி அமைத்து காங்கிரஸை தோக்கடித்தோம். அப்போ ஜெயலலிதா அம்மையார் கூட எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்கன்னு சொல்லி எங்கள் தேசிய தலைவர்கிட்ட பேசினாங்க. ஆனால் அங்கே உள்ள சூழ்நிலையில் ஒரே நோக்கம், இது காங்கிரஸை தோக்கடிக்கணுங்கிறது ஒரே நோக்கத்தோடு எல்லாமே யுத்தி அமைச்சு காங்கிரஸை அந்த டயத்தில் தோக்கடித்தோம். அதாவது ஒரு தொடர்ந்து எதிர்த்து வந்த அல்லது கருத்துக்கள் எதிர்கருத்துக்களாக இருக்கிற பாரதிய ஜனதா அது வந்து அந்த கட்சி தோற்க வேண்டும் என்று எண்ணாமல் மதிக்கிற ஒரு காங்கிரஸ் தோற்க வேண்டும் என்று எண்ணியதன் காரணம் தனிப்பட்ட பகையா? இல்லை, தனிப்பட்ட பகை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க தூக்கி போட்டாங்க அப்படின்றது, அந்த பகை காரணம் அது வந்து ஒரு அவமானம் இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு 100க்கு 100 நல்ல மனிதர்களாக இருந்தாலும் தன்னை காயப்படுத்தும் போது தன்னை, அதாவது சின்ன புழு கூட நீங்கள் அதில் மிதிச்சிட்டேன்னா அது தன்னை பாதுகாக்கிறதுக்கும் அது தன்னை தற்காத்து கொள்வதற்கும் எல்லா வழிகளையும் செய்யும். ஒரு தேசிய தலைமை, நீங்கள் சொன்னது போல், நீங்கள் சொன்னது போல உலகம் இந்தியா முழுக்கும் இல்லாமல் உலகம் கடந்து போற்றக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து உதாசீனப்படுத்தி அது செய்தது தவறு தானே. அதுக்காக பழி வாங்கணுங்கிற எண்ணங்கள் எப்பவும் கிடையாது. பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் ராம்தாஸ் அத்வாலேட்ட இருந்திருந்தால் இந்த
முதல் முறையாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது, இப்போ திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தபோது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி, அது பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருக்கிற ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சர் வாழ்த்தி கடிதம் கொடுத்தார், வாழ்த்தி பேசினார். திமுக அவருடைய அரசினுடைய செயல்பாடுகளை நிறைய வாழ்த்திருக்கிறார். இப்போ உங்கள் கொள்கையில், அம்பேத்கர் கொள்கையில் தீவிரம் காட்டாமல் இந்த பக்கம் அவங்களுக்கும் ஆமாம் போடுறது, இந்த பக்கம் ஆமாம் போடுறது, அந்த நிலைமையில் இருக்கார் அவங்க தலைவர். யார் அப்படி இல்லைங்க. அம்பேத்கருடைய கொள்கையை வந்து ரொம்ப வேகமாக தீவிரம் காட்டுறோம். அம்பேத்கருடைய கொள்கையை தீவிரம் காட்டுறேன்னு சொல்கிற ஒருவர் அம்பேத்கருக்கு ஆன தன்னுடைய கடமைகளை மனமூர்ந்து செய்கிறதாக நீங்கள் எந்த மற்ற அமைப்புகளை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிடுதேன். ஒருவரும் கிடையாது, அந்த தளத்தில் ஒருவருமே கிடையாது. அப்படி சொல்லிட முடியாது. உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இல்லை, விடுதலை சிறுத்தையை சொல்லலை, தேசிய லெவலில் இருக்கிற தேசிய லெவலில் வந்துட்டாங்க. கர்நாடகா, கேரளாலாம் போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் கூட கர்நாடகா, ஆந்திரா என்ற அளவில் முன்னேறி கொண்டு தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளோட அதிக நட்பு உள்ள ஒரே ஒரு தலைவர் வந்து ராமதாஸ் அத்துவாலே. யாரோட நட்பு உள்ள? விடுதலை சிறுத்தைகளோடு, சிறுத்தையினுடைய தலைமையோடு நட்பு உள்ளவர் அத்துவாலே. அத்துவாலை மீது மிகுந்த இப்போ ஆமாம், நீங்கள் தமிழ்நாட்டின் தலைவர், நான் இங்கே இருக்கிறேன். அதனால் அத்துவாலே என்பவரை விட விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேராளுமை என்று நான் சொல்லுகிறேன், இன்னும் பலர் சொல்கிறாங்க. எங்கள் தேசிய தலைமையே கடந்த 30 விழாவில் அவரை கூப்பிட்டு நான் வந்து விடுதலை சிறுத்தையாக வந்திருக்கிறேன்னு சொன்னார். அது வந்து யாருக்கும் தெரியாது. நாங்கள் வந்து என்னென்னா, எங்களை மிகப்படுத்தி இந்த குறுகிய காலத்தில் மிகப்படுத்தி வேகப்படுத்தி நாங்கள் வளரணுங்கிற எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. எங்கள் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் செய்கிறது. நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா தாசனாகவே இருக்க விரும்புகிறீங்களா? ஏங்க, நான் தமிழ்நாட்டில் என்னைக்காவது ஒரு முறை பாரதிய ஜனதாவோடு போய் நின்று, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் எல்லாரும் அதான் எழுதுறாங்க. கன்னியாகுமரியில் நீங்கள் போய் நின்று ஒரு கூட்டணி தர்மம், கன்னியாகுமரியில் பொன்னார் நிற்கிறாரு. அவர் அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவராக பல இருக்கிறார், காலம் வந்தவர், மேலே மத்திய அமைச்சராக இருந்து அந்த தொகுதிக்கு பணியாற்றியவர். அவரை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம், எங்கள் அமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதே நிலையில் விடுதலை சிறுத்தையை ஆதரிச்சிருக்கிறோம். அதே நிலையில் நாங்கள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை ஆதரிச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து அங்கே தான் அடிமைத்தனங்கிறது, எங்கள் அடிமைத்தனம் என்பது வந்து அது நிறைய பேர் அதில் இன்னும் இருக்காங்க மாதிரி தெரியுது. அதாவது இல்லை, எல்லாம் நாம் மனிதர்கள், எல்லாரும் சமமானவர்கள் என்ற நிலையை இன்னும் பட்டியல் இனத்தவர் சிலர் ஏற்கவில்லை. அதை வந்து அதை நம்ப மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதையெல்லாம் எப்போ மாற்ற போகிறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பலை, நிறைய நேர்காணலில் மாற்று சமூக தலைவர்களோட அது ஒரு காலம், இது திருமா காலம். இப்பொழுது தமிழகத்தில் எல்லாருமே விழிப்புணர்வு, அடித்தட்டு மக்கள் விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக அந்த சமூக விடுதலைக்காக மாத்திரல்ல, ஒட்டு மொத்தமாக அவர் வைத்திருக்கிறதே புதிய தமிழகம். நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் திருமாவளவனே கேட்குறதுனால நான் வந்து ஒரு 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 இனத்தினுடைய பற்றாளன் போல சித்தரிச்சிடக்கூடாது. இது நேர்மையான. நான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன். அதே போல் ஜான் பாண்டியன் அவருக்கும் தெரியும், ஜெகன்மூர்த்தி. நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமைக்காக பாடுபடுகிற எல்லாரும் என்னுடைய சகோதரர்களாக, எனக்கு மூத்தவர்களாக நான் பார்க்குறேன். நான் செய்ய வேண்டிய, எங்கள் குடியரசுக் கட்சி செய்ய வேண்டிய பணிகளை இவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றிடம் கிடையாது. அதனால் குடியரசுக் கட்சி வேகமான பணிகளை நாங்கள் செய்து நாங்கள் வந்து எங்களை விளம்பரப்படுத்திக்கிட அவசியம் இல்லை. நாங்கள் செய்கிற பணியை நீங்கள் செய்கிறீங்களா, நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ சிலர் நம்ம பேசுகிறத கேட்குறோம். அதாவது பொதுவாக அவன் வந்து உயர்குலத்தில் பார்ப்பனன், பிராமின், அவனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக தானே இருக்குன்றத சில கீழ்த்தட்டு மக்கள் என்று அவனால் சொல்லப்பட்டவர்களே பேசுகிறாங்க. இதை எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து காமனாகவே பொதுவாக வந்து எல்லா மக்களுமே சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்களாக இருக்காங்க. எல்லா துறையிலும் முன்னேறிட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்ம அதை வந்து இந்த இடத்துல அதை அதுக்கு ஒரு உதாரணமாக காமிக்கிற அளவுக்கு வரக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு வரணும். இல்லை, அப்படி இல்லை. மக்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு வந்துருச்சு. அந்த காலத்தில் பேப்பரு, டீ கடையில் போய் உட்காந்து ஒருத்தர் முன்பக்கத்தை படிச்சிருந்தா ஒருத்தர் பின்பக்கம் படிப்பாங்க, ஒருத்தர் உள்பக்கத்தை, அந்த பேப்பரை 8 பக்கம்னா 8 பக்கமும்
8-12 பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒரு 150 பேர் இப்போ படிச்சிருவாங்க. கைக்குள்ளே எல்லாம் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு இருக்குது. நம்ம யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. எல்லா மக்களும் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. எல்லா மக்களும் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், எல்லா தமிழகத்து தலைவர்கள் எல்லாருமே தெரிந்தவங்க. குறிப்பாக பட்டியலினத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாமே ஒரு பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள். இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு தேசிய அளவில் ஒரு, அதாவது ஒரு கூட்டணியாக கூட அதை செயல்படுத்த முடியாதா? இல்லை அரசு தேசிய தலித்து கூட்டமைப்புன்னு ஒன்று உண்டு. அது 12 ஆண்டுகளுக்கு முன்பே அது உருவாக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. அதனுடைய தேசிய தலைமை ராம்விலாஸ் பாஸ்வான், அடுத்து மாண்புமிகு ராம்தாஸ் அத்வாலே, டாக்டர் கிருஷ்ணசாமி, தொல் திருமாவளவன், இவர்களெல்லாம் அந்த தேசிய தலித்து கூட்டமைப்புடைய அங்கம். 12/12/2012 மும்பையில் அது அப்படி 2வது அமர்வு நான் நடத்தினேன். 12/12/2012. ஏன்னா அதுக்கு பிறகு அந்த வருஷம் வராது, பிறகு அது ஆண்டுக்கு பிறகு வரும். 12/12/2012 அந்த அமர்வு நடத்தினோம். எல்லாரையும் ஒன்று சேர்க்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் வேறு. அதனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தபடி நாங்கள் தமிழ்நாட்டு நன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கவும், தமிழ்நாட்டுடைய நன்மைக்கு பாடுபடுகிறவர்களுக்கு துணை நிற்கிறோம். ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் இந்திய குடியரசுக் கட்சி தனி முகத்தோடு செயல்படும். ஏன்னா கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை. கூட்டணி வைக்க விரும்புகிறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வியில் என்ன இடர்பாடு உண்டாகும்னா, நான் எல்லாத்தையும் நேசிக்கிறவர். நீங்கள் அது பட்டியலினம்னு மட்டும் சொல்கிறீங்களா? மொத்தமாக முத்திரையர் மனிதர்களை நம்ம இப்போ ஜாதியை சொல்லாமல் முற்கொலத்தோர் சமூகம், மாரஞ்சி இருக்கிறாரு, நம்ம முத்திரையர் சமூகம், செல்வகுமார், கே செல்வகுமார் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லாரோடும் சகோதர பாசத்தில் இன்றைக்கும் இருக்கிறேன். இதில் தமிழ்நாட்டு நன்மைக்காக எல்லாரையும் ஒன்று சேர்க்க விரும்புகிறேன். பட்டியல் அமைப்புன்னு இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நன்மைக்காக. தமிழ்நாட்டுனா அப்போ மற்றவங்க நன்மை செய்யலையான்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய இது இப்போ இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தைக்கு இந்த அரசியல் அரங்கத்தின் மூலம் ஒரு வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் நாம் தமிழர் அமைப்பை நான் அதிகமாக எதிர்த்திருக்கிறேன், எதிர்த்து கருத்து சொல்லியிருக்கிறேன். நாம் தமிழர் அமைப்புக்கும், ஏன்னா மக்கள் ஒரு அமைப்பை அங்கீகரிக்கும் போது மக்கள் தீர்ப்பு தாங்க மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி அதற்கும் நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் சீமான் தலைமையில் செயல்படுகிற அந்த ஒரு வழி நடத்துகிற அந்த கட்டமைப்பினுடைய விகிதாச்சாரம் தமிழருடைய விடுதலை வென்றெடுத்துட முடியும் என்பது போலி கனவு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்னொரு கருத்து கூட உண்டு. சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்கு ஒத்த கருத்து மாதிரி சொல்லுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமானன் அந்த கட்சியில் ஒரு சர்வாதிகாரி மாதிரி செயல்படுகிறார். மற்றவர்களை அடுத்தடுத்த உயர்வுக்கு கொண்டு போக, அந்த உயர்வுக்கு வரவிட மாட்டேங்கிறார்ன்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஒற்றை தலைமையில் இருக்கிற எந்த ஒரு நிர்வாகமும் அடுத்த கட்டத்துக்கு போகாது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் எப்படி மரணம் ஏற்பட்டது என்று, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த அம்மையாருடைய மரணத்தினுடைய மர்மம் இன்றைய வரைக்கும் அவிழ்க்கப்படலை. தேர்தல் அறிக்கையில் முதல்வர் இப்போ இருக்கிற முதல்வர் தேர்தல் அறிக்கையிலே அதைத்தான் சொன்னார். தேர்தல் அறிக்கையில் அவர் நிறைய சொன்னார். ஏன் நாங்கள் திமுகவை சில நேரங்களில் எதிர்க்கிறோன்னா, அவங்க சொன்னதை விட்டுட்டு சொல்லாததை நிறைய செய்கிறாங்க. நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்பது அவருடைய தாரக மந்திரம். ஆனால் சொன்னதை நிறைய செய்யலை. அது நிறைய பட்டியலிட முடியும் எங்களால். அது வேறு, அது இந்த அரங்கத்தினுடைய காலம் சூழ்நிலை கருதி சுருக்கமாக முடிக்கிறேன். அதே போல் ஒரு சர்வாதிகாரத்தில் இருக்கிற ஒரு தலைமையால் ஒரு நோக்கத்தை வெற்றியடை செய்யவே முடியாது. அதற்கு முன் உதாரணம் விடுதலை புலிகளுடைய வீழ்ச்சி. மிகப்பெரிய தலைமை, உலகம் போற்றுகிற தலைமை, நான் பெரிதும் நேசிக்கின்ற பிரபாகரன் அவர்கள் ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமை வீழ்ச்சி அடைந்து டோட்டலாக எல்லாமே இதாகி போயிட்டது. ஆனால் மேதகு தேசிய தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கான ஆட்களை வச்சுருந்தாங்க. ஒரு பகுதியவே நீங்கள் நிர்வகிக்கலான்ற பொறுப்புகள்லாம் கொடுத்துருந்தாங்க. கருணாவுக்கே ஒரு கடல் தாண்டி போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த நிர்வாகத்தை நீ கவனிச்சுக்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருந்தார். சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. கடல் புலி சூசை என்கிற எனது பேரில் இப்போ நிறைய பேர் சூசன்னா விடுதலை புலிகளா அப்படின்னு எனக்கு கேட்பாங்க. நான் வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால
அது இருந்தாலும் அந்த ஒத்த கமாண்ட் இருக்கு பாருங்க, ஒற்றை கமாண்ட். ஆனால் நீங்கள் நான் இதை வந்து எதிர்க்கிறேன். எப்படின்னு இல்ல, கேட்டீங்கன்னா, சீமானை கொண்டு நானே போய் நானே தேசிய தலைவரோட ஒப்பிடக்கூடாது. இல்லை நான் வந்து குறைத்து மதிப்பிட்டேன்னு நீங்கள் இதை வந்து தவறாக கருத்தை பதிவு பண்ணிடாதங்க. அடுத்த கட்டம் போகலை இல்லையா? அவங்களுடைய யுத்தங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆமாம் ஃபாதர், இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்களை அவர் வந்து வெளிப்படுத்தினார். தமிழ்ச்செல்வன், நடேசன் ஐயா, அப்புறம் பாலாசி, அவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக அடையாளம் காட்டினார். அடையாளம் காட்டி கமாண்ட் ஒரே பவர் தான் இருந்தது இல்லையே. உங்களுக்கு கட்டளை தலைமைகள்னு பல இடங்களில் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த கட்டளை தலைமைகள் மூலமாகவும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இயக்கத்தோட இதை இல்லை அதோடு இணைத்து சொல்லலை. வீழ்ச்சி அடைந்த ஒரு நம்ம வந்து மிகப்பெரிய உலகமே வியக்கத்தக்கதான ஒரு பெரிய தலைமை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. அதாவது அவர் என்ன சொன்னார், அந்த வீழ்ச்சி வந்து நமக்கு பாதிப்பு தானே. அதாவது ஒரு தீவில் இரு அரசுகள், அதுதான் தேசிய தலைவரோட முழக்கம். பெரிய வல்லரசுகளை அவர் நாடாமல் இந்த நாட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நாங்கள் தான் இந்த 2 பேருக்குள்ளே முடிச்சுக்கிறோன்ற ஒரு இடத்துல இருந்ததுனால தான் அந்த அழிவு வந்தது அப்படின்ற. இல்லை அதே நிலையில் இருந்திருந்தால் வெற்றி பெற்று எப்பவுமே ஆட்சி அமைச்சிருப்பாங்க. வெளிநாடுகள் தலையிடுகிறது, சமாதானம் பேசுகிறதுன்னும் போது இந்த யுத்தத்தில் வேகமாக இருந்தவங்க வீட்டுக்கு வந்து திரும்ப போக அதில் அந்த விவாதத்தை இன்னொரு நாளைக்கு வைத்துக்கொள்ளலாம். அதனால் நான் குறைத்து மதிப்பிட்டதாக பதிவு பண்ணிட வேண்டாம். மிகப்பெரிய ஒரு தேசிய தலைமை, அவருக்கு பின்னும் அப்படி ஒரு தலைமை எழும்ப போகிறதே இல்லை. அவருக்கு பின்னும் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு நிகரான ஒரு தலைமை எழும்ப போகிறது கிடையாது. மாபெரும் தலைவர், அவருக்கு தலை வணங்குகிறோம். ஆனால் அந்த வீழ்ச்சி அடைந்ததனுடைய இதனுடைய வீழ்ச்சி வந்து இனம் அழிக்கப்பட்டு விட்டது. அந்த வேதனை தான். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வருவோம். சொல்லுங்கள். அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு நீங்கள் எடப்பாடி அவர்களை பற்றி பேசியிருந்தீர்கள். கிங் மேக்கர் இப்போ ஒரு இடம் கூட இல்லாமல் ஒரு சுழியத்துக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் எப்படி அதை கணிச்சிங்க? அது சரியானதாக இருந்ததா? நீங்களும் அரசியலினுடைய நீண்ட நெடிய பார்வையாளர். ஒருவர் விழுந்து விட்டார், ஒருவர் எழுந்து வெற்றி பெற்றார். எல்லாரும் எழுந்து நின்று வெற்றி பெற்றவருடைய கரத்தை உயர்த்தி தான் சொல்லுவாங்க. விழுந்தது எதற்காக விழுந்தார், அவர் எங்கே விழுந்தார் என்பதை ஒருவர் ஆய்வு செய்தால் அதனுடைய ரகசியம் தெரியும். ஆய்வு முடிவுகள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆய்வு முடிவு வந்து அவருக்கு ஒரே நோக்கம், தங்களுடைய அமைப்பை உடைத்தார்கள், தங்களை கொச்சைப்படுத்தினார்கள், தங்கள் கட்சியை உருவாக்கியவர்களை கொச்சைப்படுத்தினார்கள். அதனால் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்களே தவிர, அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னு நினைச்சிருந்தா அவங்க கூட்டணி யுக்தியை வேறு மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இந்த தேர்தல் காலங்களில் கூட்டணி அமைவதற்கு முன்பாக நான் எடப்பாடியாரை நேரில் பார்த்துருக்குறேன். அந்த கட்சியினுடைய நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேரோடு எனக்கு தொடர்பு உண்டு. அதே போல் திமுகவிலையும் எனக்கு எல்லாரோடையும் தொடர்பு உண்டு. ஆனால் எடப்பாடியார் தலைமையில் செயல்பட்ட விதம் வந்து ஒரே ஒரு நோக்கம்தான் அவங்களுக்கு. சட்டமன்றத்தை பார்த்துக்கலாம், பாராளுமன்றத்தில் அவங்களுடைய ஒரே இலக்கு நாங்கள் அப்படிங்கிறத விட நம்ம இழிவுபடுத்தினவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிறது இதில் இருந்தாங்க. அதை வீழ்த்திடுங்க. நான் என்னுடைய பதிவில் வந்து நான் ஒன்றும் மிகைப்படுத்தி எழுதலை, யதார்த்தத்தை எழுதியிருக்கிறேன். அதாவது இப்போ எடப்பாடியார் கிங் மேக்கருங்கிறதுக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். புரட்சி தலைவருக்கு நிகரான ஒரு தலைமை தமிழகத்தில் கிடையாது. அதற்கு பின்பு ஜெயலலிதா அம்மையார் வந்தபோது அதற்கு நிகரான தலைமை இல்லை என்று பேசும் காலம் வந்தது. அதே போல் ஒரு காலம் எடப்பாடியாருக்கு நிகரான தலைமை இல்லை என்கிற பேசும் காலம் நிச்சயமாக உருவாகும். ஏன் அதை சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தவர் எஸ்டி சோமசுந்தரம், எஸ்டிஎஸ் என்று தான் சொல்லுவாங்க. வலதுகரமாக இருந்த அவரை கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலேருந்து நீக்கிறாரு. அப்போ அந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது. பத்திரிகையில் பெரிய பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய பிரதிநிதியை வீழ்த்தி விட்டார், அதனால் விளைவுகள் பலது வரும்னு சொல்லி பத்திரிகையில் எழுதுனாங்க. எம்ஜிஆருக்கு எதிரான பத்திரிகை எழுதுச்சு. அதுக்கு எம்ஜிஆருக்கு ஆதரவான பத்திரிகையில் தலையங்கம் வந்தது, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேனுங்கிற தலைப்பை போட்டு அவங்க அடித்தாங்க. இதை எதுக்க சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு வலிமை மிக்க தலைமையை அசால்ட்டாக வெளியே தூக்கி போட்டது போல் இன்றைக்கு எடப்பாடியார் ஜெயலலிதா அம்மையாரை வழி நடத்தினது சசிகலா தான்.
சசிகலா அம்மையார் வந்து மிகப்பெரிய ஒரு தந்திரசாலி, மிகப்பெரிய ஒரு திறமசாலி. அந்த அம்மா தான் வழி நடத்தினது. அதுபோல் அதிமுககாரங்க ஒருவேளை இந்த செய்தியை பார்த்துட்டு அம்மாவை இவங்க வழி நடத்தினாங்களாங்கிறது மாதிரி இல்லை. நான் வந்து போயஸ் கார்டனில் இருந்திருக்கிறேன். இல்லை, இது பெரும்பாலும் சொன்ன விஷயம் தானே. நான் இருந்திருக்கிறேன் போயஸ் கார்டனில். நான் நிறையா விஷயங்கள், நிறையா காரியங்கள் பதிவு செய்து கிடையாது. சசிகலா அம்மா தான் ஜெயலலிதாவை வழி நடத்தும். ஏன்னா எம்ஜிஆருடைய அந்த பூத உடல் பக்கம் இருந்து தள்ளிவிட்ட பின்பு அவர்களை தூக்கி நிறுத்தி வழி நடத்தினது நடராஜனும் சசிகலாவும் தான். அந்த அம்மையாருக்கு வழிகாட்டிய அந்த அம்மையாரை இவர் கட்சி நீக்கம் பண்ணுறாரு. தினகரனை கட்சியை விட்டு எடுக்கிறாரு. ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு எடுக்கிறாரு. கட்சியை காப்பாற்றுறாரு. அடுத்த கட்டத்துக்கு நகட்டி கொண்டு போகிறாரு. நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வருகிற சட்டமன்றத்தில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையுங்கிறத நீங்கள் வேணால் நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கேன். சரி, கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கிங் மேக்கர்னால் காமராஜர் தான் நினைவு வரும். பெரும்பாலருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நினைவு வரும். கிங் மேக்கர் அவர் தான். கிங் மேக்கர் என்பது ஒன்றை உருவாக்குவது. ஆனால் நீங்கள் வந்து சசிகலாவை தூக்கி போட்டுட்டாரு, பன்னீர்செல்வத்தை தூக்கி போட்டார், டிடிவியை தூக்கி போட்டார், அதனால் அவர் கிங் மேக்கர்னு நீங்கள் எடப்பாடி எப்படி சொல்கிறீங்க? உருவாக்குகிறது தான் கிங் மேக்கர். அவர் கட்சியை உருவாக்கிட்டார் இல்லையா? காணாமல் போன அனைத்து இந்திய அண்ணா இல்லை காணாமல் ஆக்கிட்டாங்கல்ல. ரெட்டையில் முடக்கப்படுகிற நிலைமை, கட்சி எங்கள் சென்னை உயர்நீதிமன்றம், நீதிமன்றம், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் எவ்வளவு இடர்கள் எல்லாம் தாண்டி கட்சியை காப்பாற்றிருக்கிறாருங்க. அதை உருவாக்கியிருக்காருன்னு தான் அர்த்தம். திரும்ப எழுச்சி அடை செய்திருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதனால் அவர் வந்து அவரும் ஒரு பார்வையாளர் என்று சொல்லலாம். நீங்கள் கிங் மேக்கர் காமராஜரை ஞாபகப்படுத்தினதுனால காமராஜருக்கு இணையாக நம்ம யாரையும் பேச முடியாது. நம்ம சில நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அந்த வார்த்தைக்காக, ஏன்னா அந்த இடத்துல காமராஜருக்கு அடுத்து தான் மற்றவர்கள். அதே போல் வந்து நானும் கூட கர்ம வீரர் காமராஜருடைய வழி வந்தவர் எடப்பாடின்னு நான் சொல்லிடுவேன். நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நம்ம ஒரு சொல்லதை வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏதோ ஒன்று துதி பாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்றை பதிவு செய்கிறேன், மனசில் வச்சுக்காங்க. இப்போ காமராஜரை வந்து காமராஜரை புகழ்ந்து பேசுவது துதிப்பாடல் அல்ல, எடப்பாடியை புகழ்ந்து பேசுகிறது துதிப்பாடல் அல்ல. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஓப்பன் அந்த இடத்துல ஒரு இதை சொல்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து ஒருவேளை இவருக்கானதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்தியா முழுக்கும் கொரோனா ஊரடங்கு உத்தரவு. 10வது வகுப்பு மாணவ செல்வங்கள் வந்து பாஸ் என்று அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில். மும்பையில் வாழுகிற மாணவ செல்வங்கள் வந்து 10வது வகுப்பு பரீட்சை எழுதலை, அட்டன் பண்ணலை, அதுக்கு அறிவிப்பு தரல. அதை வந்து வேறு மாநிலத்தில் இருக்கிறதுனால 3ஆம் நிலையில் வைத்திருக்கிறாங்க. அதனால் தரல. எடப்பாடியாரை போய் சந்தித்து தமிழ் மாணவர்கள் இதே தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் மும்பையில் எழுதுகிறாங்க, அது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளின்னு உடனே தனியாக ஒரு சிறப்பானை அறிவித்து அந்த மாணவர்கள் அதாவது பள்ளியினுடைய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், இங்கிருந்து பிழைக்க போன மாணவர்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உடனே தனி ஆணை பிறப்பித்தார். ஆணை பிறப்பித்தவர் திரும்ப கேட்டார், மராட்டிய மாநிலத்தில் தமிழ் பள்ளி இருக்கா? இருக்குது. எத்தனை பள்ளி இருக்குது? ஒரே ஒரு பள்ளி தான் இருக்குது. அந்த பள்ளி எப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நடத்துகிறோம், இலவசமாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். இலவசமாக நடத்தினா நீங்கள் அரசில் வந்து உதவி ஏன் பெறலை? நாங்கள் அரசில் உதவி பெறுவது வந்து குதிரை கொம்பு பெற முடியாது, வாங்க முடியாது, அதனால் நாங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னோம். உடனே தனி ஆணை பிறப்பித்து மனுவை பெற்றுக்கொண்டு சிறப்பு நிதியாக கொடுத்தார். அந்த மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு நிதியாக கொடுத்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு அதே மாணவர்கள் கொரோனா நிதியாக 5 லட்ச ரூபா இன்றைய இருக்கிற முதல்வருடைய கையில் அந்த மாணவர்கள் பிரித்து 5 லட்ச ரூபா கொரோனா நிதியாக கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொரோனா நிதி வந்ததுன்னா தமிழகத்திலிருந்து வெளி மாநிலம் போய் படிக்கிற கல்வி செல்வங்கள் உள்ள மாணவ செல்வங்கள் கொடுத்தாங்க. அந்த அரசாணையை புதுப்பிக்கும்படி நாங்கிறதுனால நீங்கள் என்னை வந்து ஒருமைப்படுத்தி பார்த்துடாதங்க. அந்த மாணவர்கள் சார்பாக மனு கொடுத்தோம். மத்திய அமைச்சர் மனு கொடுத்தாரு. மத்திய அமைச்சர் பல முறை பரிந்துரை செய்தார். ஏன் திருமாவளவன் பரிந்துரை செய்தார். காது கேட்கல. யாருக்கு? 3 ஆண்டுகள் ஆட்சி கடந்துருச்சு. தமிழகத்தில் படிக்கிற மாணவனுக்கு சைக்கிள் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், காலை உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அவர்களுக்கு பயிற்றுவிக்கிற டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு சிறப்பினமாக நிதித்தொகை தான் கொடுக்க சொன்னோம், கொடுக்கல.
இந்த அரசு, நான் பகிரங்கமாக சொல்கிறேங்க, இந்த அரசு வந்து தமிழுக்கு விரோதமான அரசுங்க. திமுக அரசு வந்து தமிழுக்கு விரோதமான அரசு, தமிழர்களுக்கு விரோதமான அரசு. நான் வந்து இந்த ஆதங்கத்தில் சொல்கிறேன்னு சொல்லலாம். அந்த பள்ளி நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கீங்களா? பள்ளி வந்து நிர்வாகம் நான் தான் பண்ணுறேன். அதை வந்து பதிவு செய்து வர்றேன். இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து மும்பையில் இருக்கிறாங்க. 50-60க்கும் மேற்பட்ட நிறைய பள்ளிகள் வந்து 1லிருந்து 7 வரை இருக்குது. 1லிருந்து 7 வரை தமிழ் மாணவர்கள் படிக்கிறாங்க. படித்த பின்பு அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க 8, 9, 10 படிக்க. அங்கேக்கு இங்கேக்கு வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், இங்கே ஜாதிய பாகுபாடு, கடைசியில் அவங்க படிப்பை விட்டுருதாங்க. பொட்ட பிள்ளையாக இருந்தால் படிப்பை நிப்பாட்டிருந்தாங்க. 14 வயதில் திருமணம் ஆயிடுது. படிப்பை விட்டவுடனே திருமணம் ஆயிடுது. படிக்காத இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு, அவன் படிப்பை விட்ட 10 வருஷம் கழித்து 28-30 வயசில் கிரிமினலாக இருக்கிறான். 10வது படிக்கலைன்னா அவன் என்ன வேலை பார்ப்பான் சொல்லுங்கள் பார்ப்போம். 10வது படிக்கலைன்னா அவன் என்ன வேலை பார்ப்பான்? 10வது படிக்க வைக்கணும்னு போராடுதும், நீண்ட நெடிய போராட்டம் பண்ணதும், முயற்சி பண்ணதும், அதற்கு 10வது அங்கீகாரம் சுசில்குமார் சிண்டை முதல்வராக இருந்தபோது ராம்தாஸ் அத்வாலே அனுமதி பெற்று தந்தார். அந்த பள்ளியை வந்து தொடர்ந்து 23 ஆண்டுகளுக்கு மேலே நடத்துகிறோம். மராட்டிய மாநிலம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஒரு கடந்த 3-4 ஆண்டுகளாக வழங்குறாங்க. 19 ஆண்டுகளாக இலவசமாக நடத்துகிறோம். ஏழையின் கல்வி தேசத்தின் எழுச்சின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு இலவச கல்வி தர்றோம். இலவச கல்வி தரோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பினமாக ஒரு சின்ன நிதி கேட்டோம். உடனே நாங்கள் கேட்காமலே கொடுத்தவர் யார்? எடப்பாடியார். அதனால் அவரை கர்ம வீரர் காமராஜருடைய வழி தோற்றலாக அவரை நினைக்கலாங்க. ஏழை ஒருவனுக்கு கல்வி தருகிறதுக்கு எவர் ஒருவர் உதவி செய்கிறாரோ, ஏழையுடைய கண்ணை கல்வி கண் திறந்தவர் மிகப்பெரியவர். அதனால் எடப்பாடியார் மிகப்பெரியவர், அவர் உயர்ந்த மனிதர். இப்போ அவர் உடனே கொடுத்தாரு, இவர் 3 ஆண்டுகளாக அதை கொடுக்கல அவங்க என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இல்லை, தமிழுக்கு எதிரான ஒரு மாணவருடைய நலங்க. புலம்பெயர்ந்து ஒரு இடத்துல வாழுகிற மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கலன்னா அவன் நிலை என்ன ஆகும்? இப்போ நாடு கடந்து பல பல்கலைக்கழகங்கள் இருக்கைகள் அமைக்கிறதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அது புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாரியம் அமைச்சிட்டாங்க, எல்லாம் நிறையா வச்சுருக்குறாங்கன்னா அதெல்லாம் காசுக்கு உதவாத இதை தான் பண்ணியிருப்பாங்க. அதாவது படிக்கிற மாணவனுக்கே ஒன்றும் செய்யாத போது நீங்கள் இருக்கை அமைத்து அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கா? இதெல்லாம் வந்து இவங்க அமைக்கிறதுக்கு முன்னக்கட்டியே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் தமிழர்கள். உலகத்தில் முதல் தோன்றிய மனிதர்கள் தமிழர்கள். அதனால தான் எல்லா நாடுகளிலும் தமிழ் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது இவர்களோ அவர்களோ வைக்கலை. அதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தமிழுக்கான ஒரு சிறந்த பணியை செய்தார். அதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் அதனுடைய வழி வந்து அவருடைய புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, நாங்கள் கடந்த வருஷத்தில் வந்து ஒரு ஒப்பாரி போராட்டம் வச்சோம். ஊர்காவல் படையினுடைய வீரர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும் அவங்களுக்கான வேலையினுடைய உறுதியும் தருவதாக இவர் தான் வாக்கு கொடுத்தாரு. இவர் தான் தேர்தல் அறிக்கை தந்தார். இவர் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட பேசியிருக்காரு, எடப்பாடிகிட்ட வாதம் பண்ணியிருக்கிறார். இவர் வந்து அதையான் செய்யலை. அதாவது இந்த ஊர்காவல் படையில் இருக்கிறதெல்லாம் வந்து பிராமணர்களாக போயிருப்பாங்க. நீங்கள் உயர் ஜாதின்னு நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, அது வேறு. அந்த ஊர்காவல் படையில் இருக்கிறது யார் இருப்பா? அடித்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. எல்லா மாநிலத்தை விட குறைந்த கட்டணத்தில் அந்த வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து சேவை மனப்பான்மையில் செய்யட்டுமே. சேவை மனப்பான்மையில் ஒரு வீட்டில் ஒரு வேலை செஞ்சால் அவனுக்கு ஒரு டீ கொடுப்பே கையில் செலவு தருவீங்களா? தரமாட்டேலாம். இப்போ நீங்கள் அந்த ஊர்காவல் படையில் இருக்கிறவங்க உயர் சாதியினர் என்று சொன்னதை விட மற்ற நமது மக்களே மூளைச்சலவை செய்யப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் ஆக்கப்பட்டு அவர்களுக்கு ஊர்காவல் படையிலே அந்த பணி கொடுக்கப்பட்டது என்பதுதான். இல்லை அது வந்து இந்த அக்னிபாத் திட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது வேற. நீங்கள் அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட ஊர்காவல் படை ரொம்ப வருஷமாக இருக்குது. அது இப்போ சில காலங்கள் ரொம்ப ஆண்டுகளாக இருக்குது. அது வந்து தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக பங்காற்றுது. எல்லா நேரங்களில் பணி செய்யுது. அதில் தான் ஆர்எஸ்எஸ் ஊடுருவிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 4-5 ஆண்டு இல்லை, தமிழ்நாட்டில் அப்படி ஆர்எஸ்எஸ் அதில் ஊடுருவலை. அது வந்து தவறானது. ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் தீவிரமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க.
அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் அந்த இயக்கங்கள் நடத்துவதற்கு எல்லா இடங்கள்லையும் பன்னீர்செல்வம் திறந்து விட்டார் ஒரு முறை. நீங்கள் வந்து ஆனால் ஜெயலலிதா இருந்த காலங்கள் வரை அவங்க வந்து எந்த ஆர்ப்பாட்டங்கள் நீங்கள் வந்து எப்படியோ ஒரு நோக்கத்தோடே பார்க்குறீங்க. பன்னீர்செல்வம் செஞ்சார், எடப்பாடி உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்ல போகிறதா இருந்தால் பாரதிய ஜனதா தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு முதல் காரணம் யார்? இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, கவிழ்த்து விட்டாங்க, திரும்ப இவங்க தூக்கி நிறுத்தினாங்க. அது இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அந்த விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஒரு ஆரோக்கியமான செய்திகளை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். நான் வந்து முதல் முறையாக வந்திருக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் வந்து வேறு விதமாக திசை மாறி போய்விடக்கூடாது. நான் திசை மாற்றம் நினைத்தாலும் உங்கள் திசையில நீங்கள் போங்க, அதில் ஒன்று தவறு. நான் 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் வந்து இந்த 40 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்து பக்கத்தில் போய் நின்று என்னை வெளிப்படுத்திக்கிறதாக நான் ஒருபோதும் விரும்பலை. அதனால் என்னுடைய அரசியல் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சி, கீழ்த்தட்டு மக்கள், எல்லா நடுநிலை மக்கள் எல்லாரையும் ஒன்றா அனுசரித்து போகிற ஒரு கட்சி என்ற ஒரு பரவலான பேச்சு இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்சியை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறீர்களே, அதற்கு எதுவும் அதுக்கு ஊன்றுகோலோ அதற்கு பின்னணியோ அதுக்கு வந்து வேற யாரும் செயல்பாடு எனக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் தான் காரணம். எனக்கு செயல்பாடு எனக்கு வந்து என்ன வழி நடத்துவதற்கு ஒரே ஒரு தலைமை உண்டு, தேசிய தலைமை ராம்தாஸ் அத்வாலே தான் என்ன வழி நடத்த. வேற எந்த தலைமையும் வேற எந்த சக்தியும் என்ன வழி நடத்த இல்லைப்பா. அவரோட கூட நீங்கள் வந்து மாறுபாடான கருத்துக்களில் செயல்படுறீங்களப்பா. அவர் வந்து பாரதிய ஜனதாவோட இருக்கிறாரு, நீங்கள் தமிழ்நாட்டில் வேற ஒரு தமிழ்நாட்டினுடைய நிலை வேறங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னே, தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா வந்து சரியான வியூவம் அமைக்கலை. இந்த தேர்தலில் சரியான வியூ அமைத்திருந்தால் வந்திருக்கலாம். அமைத்திருந்தால் 15-20 சீட்டுகள் வெற்றி பெற்றலாம் அப்படி என்று எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. அந்த கருத்தை மாநில தலைமை வந்து அதை வந்து திரும்பவும் கொச்சப்படுத்துகிறாங்க. அந்த அறிவிப்பும் அது வந்தது. அது வந்து என்னென்னா, இது எதிரும் புதிருமான கருத்தாக வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆரோக்கியமான அரசியலை கொண்டு போகணும். எனக்கு வந்து அண்ணாமலை மீது வெறுப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீது வெறுப்போ கிடையாது. நான் வந்து தமிழகத்தினுடைய நிலையை கருத்தில் கொண்டு நான் பிஜேபியோடு எந்த தொடர்புலையும் தமிழகத்தில் இல்லை. இப்போ தமிழ்நாடு தமிழ் மொழி என்ற நிலையில் நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படுறீங்க. உங்களுடைய இந்த உடையின் அதாவது இந்த உடை ஏற்படுத்திய தாக்கம் எப்படி? அதாவது வேறு வடநாட்டு உடை மாதிரி தோணுது உங்களோட உடை. இந்த பண்பாட்டிலேருந்து அப்படி விலகி இருக்கிற மாதிரி இல்லை பண்பாடுங்கிறது இந்த உடை வந்து இந்த உடைக்கு நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். அது இந்த இதில் நேரம் பயந்த வேண்டாம். சரி, பம்பாயில் வந்து இந்த பானிபூரி விற்கிறவன்லேருந்து பேல்பூரி விற்கிற வரைக்கும் இந்த உடையை போட்டிருக்கிறான். புரியுதா? இது வந்து இவர் போட்டதுனால நான் போட்டேன், அவர் போட்டதுனால நான் போட்டேன். நான் பம்பாய்க்கு போன காலங்கள்லேருந்து என்னுடைய இந்த உடை இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன். அந்த பகுதியை போனதுனால அவங்களோட சார்ந்த இல்லை, அவங்களோடு சேர்ந்து என்பதல்ல, நான் ஊழியத்தில் இருக்கிறதுனால இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல்லாக உண்டு, ஒரே குர்தா பைசாமா. அதற்கு மேலே ஒரு இந்த கௌரவமான இந்த உடையை போடுறோம். இது வந்து கோட்டு போடலாம், இது போடலாம். இது அங்கே மாடலாக பார்க்கும்போது அங்கே உள்ள மாடலாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் மோடி கோட்டுங்கிறாங்க. மோடி போடுறதுக்கு முன்னாடியே இது ஜவஹர்லால் நேரு போட்டிருக்கிறாரு. அதனால் இது இன்னார் கோட்டுன்னு அடையாளப்படுத்தாதாங்க. என்ன மொழி தாக்கத்தில் இருக்கிறீங்க, உடை பண்பாட்டில் வேறுபட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வர வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழர்கள் என்பது நாம் எல்லாரும் தமிழர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர்னு நீங்கள் சொல்கிறே பாருங்க, அது எப்படின்னு தான் எனக்கு. நீங்கள் எல்லா கருத்தையும் எல்லாரும் விவாதம் பண்ணுறீங்க, எல்லா கருத்தையும் எல்லாரும் விவாதம் பண்ணுறீங்க. நான் தமிழர்னு சொல்லலை, நாம் தமிழர் தானே சொல்கிறாரு. இப்போ நாம் தமிழர் தாங்க. நான் என்ன பிற யாரு? இல்லை, நான் தமிழர் தானே, வேற யாரு? ஆமாம், அதை நீங்கள் தமிழர் தானே, அதை தான் அவர் சொல்கிறாரு. சரி, நீங்கள் தமிழராக இருந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடல, அப்போ நீங்கள் தமிழருக்கு விரோதியா? இது இல்லைங்க. அதாவது நீங்கள் கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து தொலைநோக்கில் கவனிங்க. நான் மும்பையில் இருக்கிறேன், நான் மராட்டிய மாநிலத்தில் இருக்கேன், ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கேன், கர்நாடகாவில் இருக்கிறேன். நான் தமிழர் என்று சொல்லலாம். நாம் தமிழர் இயக்கம் அங்கே ஆரம்பிக்கலாம். இங்கே எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? இதுக்கு ஒரு முன்னுதாரணம் அந்த ஆதித்தனார் அவரே ஆரம்பித்து தோத்துட்டார், வேண்டான்னு விட்டுட்டார். அதாவது இந்த கவர்ச்சிகரமான பேச்சினால் நாங்கள் பாருங்க, நீங்கள் வந்து எனக்கு சீமான் மீது என்ன வருத்தம்? ஒன்றும் கிடையாது. சீமான் முதலாக நல்ல மனிதர். முதலாக மும்பைக்கு வந்தபோது இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த சொல்லுவாங்க, ரூம்பு போட்டு யோசிப்பாங்களோ, அப்படி யோசிச்சோம். நாங்கள் மும்பையில் ரூம்பு போட்டு யோசித்தோம். மும்பையில் ரூம் போட்டு யோசித்தோம். அதற்கு பின்பு திரும்ப வந்து நாம் தமிழர் இயக்கத்தை கோலிவாடா என்கிற பகுதியில்
கோலிவாடாங்கிற பகுதியில் தொடங்கும்போது கொடியை பிடிச்சு நான் தான் தொடங்கினேன். அங்கே இருக்கிற எல்லாரும் இவர் தமிழர் அமைப்பை உருவாக்கிட்டாருன்னாங்க. ஆமாம், இங்கே வந்து தமிழர் அமைப்பு தேவை. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்பாகவே இங்கே ஃபாதர் கஸ்பார் அவர்கள், மணிவண்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே பல கூட்டங்கள் நடத்தி தானே அதுக்கப்புறம் இல்லை முதலாக அவர் எந்த இயக்கத்திலும் கிடையாது. அது நீங்கள் மாற்றி மாற்றி பேசலாம், மாற்றி மாற்றி சொல்லலாம். பரிணாம வளர்ச்சி அடைந்த பின்பு நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். இல்லை, அது முதல் அதில் நானும் இருந்தேன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நாமனு ஒரு அமைப்பு வந்து ஃபாதர் கஸ்பார் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அதில் இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் இவர் தனியாக போனார். எப்படி? அந்த நாமல இருந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஓ ரைட், அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இவரை மும்பைக்கு அவங்க எல்லாம் கூட்டு தலைமைன்னு பேசினாங்க. இவர் அதை ஒத்து மும்பைக்கு 2 பயணங்களாக வந்து 2 பயணங்கள்லையும் சினிமாவினுடைய முகமாகத்தான் வந்தார். அதுலேயும் ஈழத்தமிழர்களுடைய படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. மும்பை விழித்தெழு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் வந்து அந்த இதை வைத்து மிகப்பெரிய ஒரு பேரணி, வரலாற்றில் அப்படி ஒரு பேரணி மும்பையில் நடந்ததில்லை, அப்படி ஒரு பேரணியை நடத்தினாங்க. அதே இயக்கம் வந்து ஒரு மலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார். அதில் வந்து இந்த இப்போ அரம்சை ஊடகம், சமூக ஊடகத்தினுடைய முதன்மை, அதில் அவர் தான் முதன்மை என்று நினைக்கிறேன், மகிழ்நன் அவர் தான் நினைக்கிறேன். அவரெல்லாம் அதற்கு மூல காரணமாக இருந்தவர். சீமான் மும்பைக்கு வருவதற்கு அவர் மூல காரணமாக இருந்தவர். அப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. நம்ம அதனால அவர் ஒரு மக்களால் மதிக்கப்படுகிற தலைமைக்கு வந்துட்டாரு. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாழ்த்து சொல்லிட்டீங்க. இப்போ 4 விழுக்காடுல இருந்து ஒரு 8 விழுக்காடுக்கு மேலே போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த நிலைகளில் அவர் இந்த இல்லை நீங்கள் அப்படியே குறுக்க போகாதாங்க. சரி, நீங்கள் திசையை மாற்றாதாங்க. தமிழகத்தில் கேப்டன் என்கிற ஒற்றை சொல்லில் தமிழகம் முழுக்கும் அறியப்பட்டார். கேப்டன் பிரபாகரன்னா கேப்டன் என்று தமிழகத்தில் அறியப்பட்டார். விஜயகாந்த் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். கருப்பு எம்ஜிஆர் இடம் பிடித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றார். அவருடைய துடிப்பும் அவருடைய செயலையும் பார்த்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. ஆமாம், எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. இப்போ அவருடைய நிலைமை என்ன? நான் அதுக்காக அவர்களுக்கு எதிரானவர்கள் என்று சித்தரிச்சிடாங்க. இப்போ அவங்களுடைய நிலை என்ன? அவருடைய நிலை, அதாவது தமிழகத்தில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் திராவிடம் சாராமல் ஒரு அமைப்பை கட்டமைத்து நீங்கள் கொண்டு போனேன்னா ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு பிளவு ஏற்பட்டு டக்குன்னு எல்லாம் உள்ளே விழுவான். ஏன் நாம் திராவிடர்கள் திராவிடமா நீங்கள் இப்போ எல்லாரும் ஆரியத்தை தானே எதுக்குறீங்க. ஆரியமா திராவிடமா என்கிறது தானே முதல்ல எதிராக இருந்தது. தமிழ் தேசியம் பேசுவதெல்லாம் கதைக்கு உதவாதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் தேசியம் வந்து எது தேசியம்? அவங்க தமிழ் தேசியம்னு ஒன்று எங்கே வைப்பீங்க? அந்த தேசியத்தை தமிழ்நாட்டில் தான். எப்படி? தமிழ்நாட்டில் தான் அது உருவானது. தமிழ்நாட்டின் இல்லை, நாம் வந்து ஒரு 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 இந்த தமிழ்நாடு ஒரு அடிமைப்பட்டு ஒரு இடத்துல மல்லு கட்டி அதில் வந்து தமிழர்களில் ஒரு பிளவு ஏற்பட்டு தமிழர்கள் வந்து ஒரு வெறியாக வந்து வெளியே வந்து தமிழர்கள் வந்து வெற்றி பெறணும்னு நினச்சி அது ஒரு வேகமாக செயல்பட்ட விடுதலை புலிகள் போல் செயல்பட்டால் தமிழ் தேசியத்தை உருவாக்கலாம். இங்கே எப்படி தமிழ் தேசியத்தை உருவாக்குங்க? இப்போ இது வந்து தமிழ்நாடு தானே. தமிழ்நாடுங்கிற இது எந்த மாநிலத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்தை நாம் பெற்றுக்கிறோங்க. நாம் பெற்றிருக்கிறது வந்து எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடுன்னு பேர் வாங்கியிருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு என்கிற பெயர் பெற்று விளங்குகிற அதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக நீங்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு சொல்லாடலை கொண்டாந்தா இருக்கிறது உடைந்து போகும். திரும்ப ஒன்றை கட்டி எழுப்ப முடியாது. இருக்கிறத உடைத்து விட்டு திரும்ப ஒன்றை கட்டி எழுப்பணும்னு முயற்சி பண்ணிட்டு பாருங்க, அது தப்பு. இப்போ இதுவரை தனித்து தான் நிற்பேன் என்று சொல்லி கொண்டிருந்த சீமான் தம்பி விஜயோடு நான் கூட்டணி சேர்வேன்ற ஒரு வார்த்தைக்கு உள்ளே வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதுவையில் ரங்கசாமி அவர்களையும் சேர்த்து கொள்ளப் போகிறோம் என்றெல்லாம் ஒரு பேச்சு அடிபடுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்தை சொல்ல வருகிறீர்கள்? இதை மக்கள் மத்தியில் கருத்து விவாதங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்காக இது நல்லது நடந்தால் நல்லது. நீங்கள் ஒரு மக்கள் தலைவர். இல்லை அது சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்குறதுனால நான் சொல்கிறேன். பீகார் மண்ணில் வந்து யாதவ சமூகம் ஒரு மிகப்பெரிய சமூகமாக இருந்தாங்க. அதே போல் தலித்து சமூகம் மிகப்பெரிய சமூகமாக இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு 2 பேரும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட காரணங்களை கருத்தில் கொண்டு ராம்விலாஸ் பாஸ்வானும், நான் சொல்லதை நீங்கள் குறிப்பு வச்சுக்கோங்க, ராம்விலாஸ் பாஸ்வானும்
இவர் லாலு பிரசாத் யாதவ் கூட்டணி அமைச்சாங்க, மிகப்பெரிய தோல்வியை கண்டாங்க, மிகப்பெரிய தோல்வியை கண்டாங்க. நான் வேணா இன்னைக்கு சொல்லுறேன், கணக்கு வேலை செய்யல. வேலை செய்யாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், அதிமுகவுக்கு எதிரானவங்க, திமுகவுக்கு எதிரானவங்க, உங்களுக்கு எதிரானவங்க, எனக்கு எதிரானவங்க சீமானை ஆதரிப்பாங்க. புரியுதா? விஜய்க்கு எதிரானவங்க சீமானை ஆதரிப்பாங்க, விஜய்க்கு எதிரானவங்க சீமானை ஆதரிப்பாங்க. விஜய் சீமான் ஒன்று சேர்ந்த போது விஜய்க்கு எதிரானவங்க எங்கே போடுவாங்க ஓட்டு? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போடுவாங்க. சீமானுக்கு எதிரானவங்க அங்கே இருப்பாங்க, அவங்களும் போடுவாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிற்பாங்க. இது வந்து எல்லா மாநிலத்திலும் நடந்தது, எல்லா மாநிலத்திலும் நடந்தது. மாயாவதி தலைமையில் நடந்தது, மாயாவதி தலைமையில் நடந்தது. ஏன் தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி நடந்தது? தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய விகிதாச்சாரத்தை நீங்கள் பாருங்கள். தலைவர் தொல் திருமாவளவனே சொன்னார், அன்றைக்கு திமுக செய்த தவறு தான் அன்றைக்கு ஆட்சி இழந்தோன்னு சொன்னார். அதனால் தவறுகள் வந்து நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய மக்களை தப்பு கணக்கு மற்றவங்க போடுறாங்க, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற ஆட்கள் போடாதங்க. தமிழகத்தில் உள்ள மக்கள் சிறந்தவர்கள். அது இளைஞர்கள் வந்து ஒரு வேகம் கொண்டு எழுந்து போகிறாங்க. இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? சீமான் பக்கம் இருக்கிறாங்க. ஏன் ஐயாநாதன் போன்ற பெரியவர்கள்லாம் சீமான் கூட இல்லை சொல்லுங்க. அப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க, ஜெகத் கஸ்பர் இருந்தாங்க, நம்ம டைரக்டர் மணிவண்ணன் இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. பெரியவர்கள் யாரும் சீமானோடு கிடையாது. சீமானோடு, செந்தமிழர் சீமானோடு பெரியவர்கள் யாரும் கிடையாது, அனுபவசாலிகள் யாரும் கிடையாது. வேகமாக போய் இந்த இது நம்ம இவர் வடிவேல் சொல்லுவார்ல, ஒத்த கையில் ஓடுற ட்ரெயினை இடது கையில் மறிப்போம்னு, அப்படி ஒரு வேகம் படைத்த நிறையா பேர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சரி இடது கையால் ட்ரெயினை மறிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து விலகிருந்தாங்க. இப்போ செயல் வீரர்கள் அல்ல, வாய்ச்சொல் வீரர்கள். அப்படி வாய்ச்சொல் வீரர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு எதிரான ஓட்டுக்கள் வந்து விழுந்தது. அதனால் அந்த காலகட்டங்களை நீங்கள் அங்கே வரைக்கும் கொண்டு போய் கணக்கு பார்க்காதாங்க. கணக்கு பார்க்க நம் கண் முன்னே இருந்த காங்கிரஸ் மாநிலத்தை ஆண்டது, எந்திரிக்க முடியலை. காங்கிரஸை வீழ்த்தியே காட்டணும்னு சொல்லி வேகமாக சொன்னார். காங்கிரஸ் நின்ன எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றுச்சுல. தமிழகத்தில் காங்கிரஸை வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எறியாமல் விட மாட்டேன்னாங்க. காங்கிரஸ் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் நின்ற எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அவங்க நாம் தமிழர் கிடையாதா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க? நீங்கள் பாருங்கள், குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு பெரும்பான்மையினரை நீங்கள் கொச்சப்படுத்தும் போது பெரும்பான்மையினர் வந்து கொதித்து எழுந்துருவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு வாக்களித்தவங்க பெரும்பான்மையினர் தானே. உங்களுக்கும் எனக்கும் வாக்களித்தவர்கள் நாங்கள் வந்து அந்த எல்லையை தொட்டிருக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தானே. பெரும்பான்மை மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்களா, அவங்கள போய் நீங்கள் வந்து தமிழர் இன விரோதின்னு சொல்லிடுவீங்களா? காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்களாம் தமிழின விரோதி, அவெல்லாம் அடித்து விரட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சீமான நாளைக்கு அறிக்கை விடுக்க சொல்லுங்கள். காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் தமிழினத்தினோட துறைக்கு அவன் தமிழ்நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படித்தானே சொல்லணும். தமிழ் தேசியம் நீங்கள் பாருங்கள், ஒரு 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 யுக்தியை கையாண்டா நமக்கு எதிரானவங்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதை வீழ்த்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதை வீழ்த்த முடியுமா? முடியாதுங்க. அதனால் அந்த விஷயத்துக்கு நம்ம போவோம்னா நீங்கள் கடைசியாக என்ன ஒரு நபருக்கான எதிராளியாக சித்தரிக்கிறீங்க. இல்லை அது இல்லை. உங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் அண்ணல் அம்பேத்கரை நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் தனித்து களம் கண்டு அல்ல தனியாக ஒரு அணியை உருவாக்கி சிதறி இருக்கிற எல்லா அணிகளையும் உருவாக்கி நாங்கள் களம் கண்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கி யாரை வெற்றி பெற வைக்கணும், யாரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நிர்ணய சக்தியாக வந்துடலாம். அந்த நிர்ணய சக்தி தமிழ்நாட்டில் வரும்போது என்ன தவறு நடக்குன்னா, அதுக்கப்புறம் பேரம் பேசுகிற தவறு நடக்கு. எங்ககிட்ட இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிற பேரம் பேசுகிறத எங்களுக்கு வந்து இந்த உங்கள்கிட்ட அந்த பேரத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்ககிட்ட சொல்லலை. பேரம் பேசி இந்த அமைப்பு உடைச்சிருவாங்க. ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பேரம் பேசி உடைச்சிருவாங்க. அந்த அமைப்பை உடைக்க வேண்டாம், நல்லவர்களை தேடிக்கிட்டு இருக்கோம். நல்லவர்கள் நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நம்ம அப்துல் கலாமுடைய ஆலோசர் பொன்ராஜ் அவரிடத்தில் பேசணும். அப்போவுமே அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணணும். அதில் எல்லாரும் குறுகிய கண்ணோட்டத்தில் வேகமாக போய் உடனே வெற்றி பெற முடியாது. நான் 2009 வந்து இடுக்கி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். 2009 இடுக்கி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். அப்போ இடுக்கி பாராளுமன்ற தொகுதி வந்து கேரளா மாநிலத்தினுடைய கடைசி தொகுதி. அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது.
அங்கே வந்து ஏன் சலசலப்பு ஏற்பட்டனா, அங்கே இருக்கிற வாக்காளர்களில் 7 லட்சம் பேரில் 3 லட்சம் பேர் தமிழர்கள். அப்போ ஒரு தமிழர் நின்றால் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டோன்னு அதற்கு பேரம் பேசினாங்க. அதை நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஓட்டுக்காக வந்திருக்கிறேன், மக்களுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து 3வது தேர்தல், 10 ஆண்டில் 3வது தேர்தல் வரும். அந்த 3வது தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுனா வெற்றி பெறுவோம்னு நினச்சோம். அது பயணம் பண்ணுவதற்கான கால சூழல் அடுத்த தேர்தலில் நீங்கள் நிற்கல ஒத்து வரலன்னா அரசியலில் வந்து இப்போ பாருங்கள், அவர் ஒரு 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 செய்தியை பதிவு பண்ணுறேன். எனக்கு தெரிந்து ராகுலை போல் ஒரு சிறந்த ஒரு இளைஞனை, ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ராகுல் காந்தியை போல் ஒரு சிறந்த ஒரு இளைஞர் அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த யுகத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அவரால் அரசியல் சூட்சுமம் பண்ண முடியாது. அரசியல் என்பது சூட்சுமம் நிறைந்தது. அரசியல் வந்து சூட்சுமம் நிறைந்தது. அந்த சூட்சுமத்தை அவரால் பண்ண முடியாது. நல்ல மனிதர். இன்றைக்கு இந்த நாட்டுக்கு கிடைத்த நல்ல மனிதர். இப்போ உங்களுடைய கட்சி பரவலாக தெரியவில்லை, இந்த தலைமை இயங்குகிறது அல்லது இயங்கவில்லை என்ற சந்தேகங்களுக்கு இடையில் சூசை அவர்கள் தன்னை வளர்த்து கொள்கிறார், தனக்கு நிறுவனங்களை ஏற்படுத்தி கொள்கிறார் அமைச்சரை வைத்து. ஆனால் அந்த கட்சியை வளர்க்கவில்லை என்ற ஒரு பேச்சு மடிபடுகிறது. அதாவது என் முகநூலில் எழுதுகிறாங்க. சரி, என் முகநூலில் எழுதுகிறாங்க, நிறைய பேர் எழுதுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்கள் கட்சியிலுடைய நிர்வாகிகளே சில நேரத்தில் எழுதுகிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வாராங்க, அவர் மத்தியில் அமைச்சராக இருக்கிறாரு, போன உடனே அங்கேருந்து ஒரு பெரிய கண்டனரை ஏற்றி இங்கே கொண்டு வந்துடலான்னு. சரி, நீங்கள் கக்கனை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கக்கன் போல் வாழ்ந்த நம்ம ஐயா நல்லகண்ணை பேசுகிறீங்க. இவர்களால் போற்றப்படக்கூடியவர் அவர். 5 ஆண்டு மாநில அமைச்சரவையில் இருந்துட்டு தன்னுடைய நண்பர் வீட்டில் போய் வாடகைக்கிறேன். நான் நிறைய கதைகள் அவரை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் வந்து மும்பைக்கு டாடா பிர்லாவோடு ஒப்பந்தம் போட நான் போகலை. சரி சரி, நான் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை புஸ்தகமாக எழுதியிருக்கிறேன். நான் எந்த தலைப்பில் வந்திருக்குது? அதிகாரம் யாருடையதுங்கிற புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நிறையா இதில் எழுதியிருக்கிறேன். நான் வந்து மும்பைக்கு, நான் திரும்ப சொல்கிறேன், மும்பைக்கு நான் டாடா பிர்லாவோடு ஒப்பந்தம் போட போகலை. நான் வந்து இங்கே உள்ள சூழ்நிலை, இங்கே உள்ள ஜாதிய கொடுமை, நான் வந்து சிறு வயதில் அம்பேத்கர் ஃபாலோவர்ஸு, இங்கேருந்து பல நெருக்கடியால் மும்பைக்கு ஓடினேன். அது அம்பேத்கர் மண் என்னை வாழ வைத்தது. நான் பஸ்வானோடு இருந்தேன், தொடர்பில் பஸ்வானோடு இருந்தேன். அவர் தலித் சேனா அமைப்பை உருவாக்குனார். எனக்கு அவரோடு தான் தொடர்பு, தவிர அத்வாலையோட தொடர்பு கிடையாது. தமிழகத்தில் டிபி தலித் பந்திராப் இந்தியா இருந்தது. அப்போ தமிழகத்தில் தலித் பந்திராப் இந்தியா இருந்தது. அதுக்கு விடுதலை சிறுத்தையினுடைய இப்போ இருக்கிற தலைவர் தொல் திருமாவளவன் அதில் தான் இருந்தார். அதைத்தான் விடுதலை சிறுத்தை பேர் மாற்றம் செய்து அந்த கட்சியை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வந்துட்டார். அதனால் வந்து அத்துவாலேயே வந்து நிறைய மேடைகளில் எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, என் கூட இருந்துக்கிட்டு இப்படி ஒரு மனிதன் வந்து இவ்வளோ உயர்ந்திருக்கிறாருன்னா நானே பார்த்து பெருமைப்படுறேன்னு. அவர் கூட இருந்தால் மக்கள் பணியை மட்டும்தான் செய்ய முடியும். நான் கடின உழைப்பாளி. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு நிறைய பேர் சொன்னாங்க, நான் வேண்டான்னு இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்னொன்று இந்த கிறிஸ்துவ செய்தியில் என்னுடைய இது வந்திருக்கு. நான் இரவு முழுக்கும் வேலை பார்ப்பேன். இப்பொழுதும் வேலை பார்க்குறேன். ஆனால் இதற்கு சமயம் கிடைக்கல. நான் கடின உழைப்பால் உயர்ந்திருக்கிறேன். என்னுடைய உழைப்புக்கு யாரும் நிகர் சொல்ல முடியாது. என்னுடைய உழைப்பை வந்து யாரும் செய்ய முடியாது. அந்த உழைப்புக்கு யாரும் நிகர் சொல்ல முடியாது. உணவு உடுக்க இருக்க இடம் கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஆள். ஆனால் சமூக அந்தஸ்தில் ஒவ்வொன்றை உருவாக்க வேண்டும்னு சொல்லி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அது என்னுடைய உழைப்பால் வந்திருக்கிறேன். அது உழைப்பால் எல்லாருக்கும் கிடைக்காத உழைப்பு உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்றால், அந்த உழைப்பு கடினமான உழைப்பு. என்னிடத்தில் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்கள் 3 நாள் என்னை சாப்பிடாமல் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் கூட உங்கள் கூட வந்துக்கிட்டே இருப்பேன். 3 நாள் சாப்பிடாமல் கூட்டிகிட்டு போனால் கூட உங்கள் கூட வந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு பசிக்கன்னு சொல்லி சோர்ந்து உட்காந்துட மாட்டேன். கொடுத்த வேலையில் கண்ணும் கருத்துமாக செய்வேன். அதனால் என்னை குறித்து நன்றாக தெரிந்து, நான் அரசியல்வாதி என்று எனக்கு அவர் என்ன அரசியல்வாதியாக அவருக்கு தெரியாது. நான் அவருக்கு முன்னப்பாகவே அரசியலில் இருந்தேன். என்னுடைய திருமணத்தை பாலசுந்தரம் வந்து தான் நடத்தி வச்சார். காலையில் 7 மணிக்கு திருமணம்,
வரமாட்டேன்ட்டாரு. நீர் வரலன்னா தாலி கட்ட மாட்டேயான்னே. என்னப்பா அப்படி சொல்கிற, ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னாரு. நீர் வந்தால் தான் தாலி கட்டோம்னாரு. பதறி போய் பழைய விமானத்தில் வந்தார். வரல, ட்ரெயினில் வரல, ஒரே ட்ரெயின் தான், வரல, விமானத்தில் வந்தார். 12 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாரு, தாலி கட்டினேன். நான் அப்படி தீவிரமான ஒரு கொள்கைவாதி. சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி கோஷம் போடுறது வைக்கிறது அடிமைத்தனம் என்னுடைய அதான் என் ரத்தத்தில் அடிமைத்தனங்கிற ரத்தமே கிடையாது. அப்படி வாழ்ந்தவன். மும்பையில் கடினமாக வேலை பார்த்தேன், கார்மெண்ட் வைத்திருந்தேன். பல தொழில்களை உருவாக்கி அதன் மூலம் உருவாக்கிய பணங்கள், கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறேன். எப்படி பல காரியங்களை செய்திருக்கிறேன். அமைச்சர் எனக்காக துறையிலிருந்து ஒரே ஒரு முறை ஒரு 5 லட்ச ரூபா நிதி தருவதாக லெட்ரு கொடுத்தாரு. 5 லட்ச ரூபா நிதி தரதாக லெட்ரு கொடுத்தாரு. அந்த 5 லட்ச ரூபா நிதியை வாங்கினா என்னுடைய கல்வி நிறுவனத்தில் அந்த கல்வெட்டில் வைக்கணும், ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும். அதனால் அவருடைய பினாமியா நான் சொல்லி உலகம் சொல்லிடக்கூடாதுனால அதை கூட நான் வாங்கலை. இது வந்து ஆவணங்கள், நான் சொல்லதெல்லாம் ஆவணங்கள், பேசப்படும் ஆவணங்கள். உங்களுடைய மக்கள் பணி தொடர வேண்டும், அது வெற்றி பெற வேண்டும் என்று தமிழன் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துகிறோம். நீங்கள் இங்கு வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கும் இந்த நேர்காணலை நடத்திய உங்களுக்கும் இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தகவல்களில் மிகைப்படுத்தியாதான தகவல்கள் எதுவும் கிடையாது. அப்படி எதுவாக இருந்தாலும் மீண்டும் ஒரு நேருக்கு நேர் செய்திகளில் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் நேருக்கு நேர் இது செய்தி ஊடகம் இல்லை, மக்களை சந்திக்கிறது எப்பவும் ஒரு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் முகநூல் வழியாக ஒரு மனிதரை கொச்சைப்படுத்துவது தவறானது. அதை வந்து தமிழர்கள் வந்து பண்புக்குரியவர்கள், அதை எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு ஆளுமையுடன் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.